அம்மா பசிக்குது ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்க. என்னது பசிக்குதா? என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? மோமோஸ். மோமோஸ் வேணுமா? அம்மா வாங்க மோமோஸ் செய்யலாம். மோமோஸ் செய்கிறதுக்கு முதல்ல மைதா மாவை வந்து நல்லா கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? 2 தக்காளி, 4 பல்லு பூண்டு, ஒரு 5 காஞ்ச மிளகாய். இது நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதை அப்புறமேட்டு காமிக்கிறேன். நான் வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்கி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ப்ளஸ் நான் பொடிசாக நறுக்கின வெங்காயம், பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி, அப்புறம் கார்லிக். சரிங்களா? அதோட ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருக்க சிக்கன்னு, கார்லிக், கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின வெங்காயம், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் ஆயிலு, 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். கொதிச்சுட்டு இருந்த தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாத்தையும் ஒரு ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். அது கூட வந்து சுகர், கொஞ்சம் உப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதோட ஒரு பேனை ஏற்றி அதில் வந்து ஒரு 4 பூண்டு, கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி நைஸாக வெட்டி அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு இந்த அரைச்சி ஊற்றி இந்த பேஸ்ட்டை தூக்கி ஊற்றி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சோயா சாஸும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணி அதோட அதை மாற்றி ஷிஃப்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ மோமோஸ் கூட தொட்டு சாப்பிட்ற சட்னி ரெடி. அதோட மாவை எடுத்து ரவுண்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சடை எடுத்து உள்ள அந்த மாவுக்கு நடுவில் வச்சு இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டீமில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். வாங்க மோமோஸ் வந்துடுச்சு. ஜாலி ஜாலி. இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நீங்களும் கமெண்ட் கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.